நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதிய யுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி 2026 எனும் தலைப்பில் மத்திய அமைச்சர் JP நட்டா வெளியிட்டார். அதில் உள்ள முக்கிய அறிவிப்புகள்: குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 2000 வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 நிதியுதவியாக ஒருமுறை வழங்கப்படும். பொங்கல், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி என ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். தைப்பூச திருநாள் மாநில விழாவாக அறிவிக்கப்படும். அதிக பக்தர்கள் வரும் கோயில்களில் தினமும் 2 மணி நேரம் உள்ளூர் மக்களுக்கு பிரத்யேக தரிசனம் ஒதுக்கப்படும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மீண்டும் தீபம் ஏற்றுவதையும் அது முழுவதும் பின்பற்றுவதையும் உறுதி செய்வோம். மின்சார இருசக்கர வாகனம் வாங்க பெண்களுக்கு 25,000 மானியம். சிறு குறு விவசாயிகள் கால்நடை, இறால், தேனீ, கோழி வளர்ப்பு தொடங்க ஒருமுறை நிதியுதவியாக 50,000 வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். பாலியல், போக்சோ குற்றங்கள் உள்ளிட்ட கொடூர வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள். பஸ்கள் மற்றும் பல்கலையில் 100% கண்காணிப்பு கேமரா வசதி மற்றும் நிர்பயா நிதியை முழுமையாக பயன்படுத்துவது ஆகியவற்றை உறுதி செய்வோம். போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு மரண தண்டனை. தமிழக போதைப்பொருள் ஒழிப்புத்துறை கடலோர போதைப்பொருள் புலனாய்வு பிரிவு துரித நடவடிக்கைக்காக பிரத்யேக உதவி எண், சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். மரவள்ளி கிழங்கு, தக்காளி, மாம்பழம், வாழை மற்றும் மிளகாய் ஆகிய பயிர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட சந்தை ஆதரவு வழங்கப்படும். ஆண்டுக்கு 9,000 நிதியுதவி வழங்குவோம். மாவட்ட அளவில் பிரம்மாண்ட எஃகு சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம். பெண்கள் தலைமையிலான கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக் குழுக்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உற்பத்தி அலகுகளை அமைக்க 50 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும். மீனவர்களுக்கு 61 நாட்கள் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 8,000 12,000 மீன்பிடி குறைநிலை காலத்திற்கான உதவித் தொகையை 6,000 8,000 உயர்த்துவோம். 60 வயதான மீனவர்களுக்கு மாதம் 2,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு வீட்டிற்கே சென்று மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு 10 லட்சம் வட்டியில்லா கடன். EMI செலுத்த முடியாதவர்களுக்கு கல்விக் கடன் தள்ளுபடி மற்றும் 1 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறைகளில் செயல்முறை பயிற்சிகளுடன் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படும். முதன்முறை தொழில் தொடங்கும் 2,000 இளைஞர்களுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் வரை வட்டியில்லா கடன், GST தொடர்பான சலுகைகள் மற்றும் மானியங்கள் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன.